ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் காலையில் எழுந்த உடனே இந்த ஒரு செயலை செய்வதன் மூலம் நாம் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்குவாங்க. நீங்கள் கடவுளிடம் எப்பேற்பட்ட காரியங்களை வேண்டிக் கொண்டு தான் இருப்போம். இருந்தாலும் நமக்கு அது நடக்கவே மாடிக்கி என்று நாம் கடவுளிடம் கூட சண்டைகள் போட்ட சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி அந்த சிலருக்குத்தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் நினைத்த காரியம் நடப்பதற்கும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் கடவுளிடம் வேண்டுவது அப்படியே பழிப்பதற்கும் நீங்கள் காலை நேரத்தில் எழுந்தவுடன் இந்த ஒரு சிறிய செயலை மட்டும் நீங்கள் செய்தால் போதுமாங்க. அது என்ன ஒரு செயல் என்று பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் மகாபிரிவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகாபிரிவா பற்றிய அனைத்து விதமான வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதாவது மகாபிரிவா அவர்கள் அவரது பக்தரிடம் அவர் கூறியது என்னவாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால், நீ நினைத்தது நடப்பதற்கும் அது மட்டுமல்லாமல் நீ செய்த பாவங்கள் அனைத்துமே தீர்வதற்கும் உன முன்னோர் செய்த பாவங்கள் முக்கியமாக தீர்வதற்கும் நீ காலை நேரத்தில் எழுந்த உடனே இந்த ஒரு செயலை மட்டும் நீ செய்து பார். அதற்கப்புறம் உனது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீயே அறிவாய் என்பது போல அவர் கூறியிருக்கிறார். அதாவது அவர் கூறியது என்ன என்று பார்த்தோம் என்றால், காலை நேரத்தில் நாம் எழுந்த உடனேயே நமக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல வேண்டுமாங்க. முக்கியமாக பல்லை துலக்கி விட்டு அதற்கப்புறமாக குளித்து விட்டு சுத்த பத்தமாக, அதாவது கறி எதுவும் நாம் சாப்பிட்டு இருந்தால் தலைக்கு முடிந்தால் தலைக்கு கூட குளித்து விட்டு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அதற்கப்புறமாக அங்க கிணறு ஏதாவது ஒன்று இருந்தால் அங்க நீங்கள் பொறி வாங்கி அந்த மீன் இருக்கும் அல்லவா, மீனுக்கு நீங்கள் அந்த பொரியை போடுவது மிகப்பெரிய ஒரு பெரிய செயலாங்க. அந்த இது உங்களுக்கு சிறிய செயலாக தெரியலாம். இருந்தாலும் அந்த செயலை நீங்கள் செய்வதனால் மீனுக்கு நீங்கள் வெறும் வயிற்றில் சென்று இப்படிப்பட்ட உணவை நீங்கள் அளிப்பதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கோவிலுக்கு பக்கத்தில் கிணறோ அல்லது வேறு எதுவுமே தெப்பக்குளம் என்று எதுவுமே இல்லை என்றால் நீங்கள் கோவிலுக்கு சென்று விட்டு வீட்டிற்கு சென்று அதற்கப்புறமாக வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய காக்காக்கள் அனைவரின் வீட்டிற்குமே வரத்தான் செய்யும். அப்படி இந்த காக்காக்களுக்கு நீங்கள் காலை நேரத்தில் உணவை அளிக்க வேண்டுமோ, சோறு, அதனுடன் சீரகம், அந்த காக்காவுக்கு என்னென்ன கலந்து வைப்பார்களோ அது அனைத்துமே நீங்கள் கலந்து வைக்க வேண்டுமோ. சோறை மட்டும் நீங்கள் வைத்தால் போதாது, அதனுடன் சிறிதளவு ஒரு டம்ளர்ல ஒரு டம்ளர் நிறைய தண்ணீரை நீங்கள் வைக்க வேண்டுமாங்க. அப்படி வைத்து விடுங்கள். அதற்கப்புறமாக முடிந்தால் பிஸ்கட் இருந்தால் பிஸ்கட்டையும் நீங்கள் வைக்கலாமாங்க. காக்காவுக்கு மிகவும் அது பிடிக்குமா. எனவே தவறாமல் உங்களது வீட்டில் இருக்கிற அனைவருமே சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டுமோ. முடிந்தவரை இதை செய்ய போவர்கள் காலை நேரத்தில் குளிப்பது மிகவும் சிறப்பு. குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று நீங்கள் என்ன நினைக்கிறோ அதை நினைத்துவிட்டு அதற்கப்புறமாக இப்படிப்பட்ட செயல்களை நீங்கள் செய்யுங்கள். உங்களது வாழ்க்கையில் ஏகப்பட்ட நன்மைகளானது நடக்கும். அதாவது இதற்கு நீங்கள் பெரியதாக ஒன்றுமே செலவானது நீங்கள் அளிக்கப் போவதே கிடையாது. நீங்கள் வீட்டில் சோறு பொங்குகிறத கூட கொஞ்சமாக பொங்கி அதை காக்கைக்கு நீங்கள் அளிக்கப் போகிறீர்கள். அல்லது காக்கை இல்லை என்றால் நாய் இருக்குமோ, நாய்க்கு கூட நீங்கள் சாப்பாடை வைக்கலாங்க. இப்படி ஏதாவது ஒரு செயலை காலை நேரத்தில் உங்களது வீட்டில் உள்ள அனைவருமே சாப்பிடுவதற்கு முன்பாக இதை நீங்கள் செய்ய வேண்டுமாங்க. இப்படி செய்கிறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் ஏற்படுமாங்க. முக்கியமாக நீங்கள் சாப்பிட்டு பாதி அந்த எச்சிப்பட்ட உணவை காக்கைக்கோ அல்லது நாய்க்கோ நீங்கள் வைத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய பாவமானது உங்களுக்கு தான் பிடிக்குமாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களது வாழ்க்கையும் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இதே போன்ற மகாபெரிவா அவர்கள் கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் மகாபெரிவா பற்றிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் அவர் இதுவரை என்னென்ன பரிகாரங்கள் கூறியிருக்கிறார் என அனைத்து செய்திகளுமே தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நோட்டிபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நீங்கள் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும்